வாங்கடா கணேசா. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன முருகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க? வாங்கோ வாங்கோ. நமஸ்காரம். க்ஷேமமா இருக்கேலா? யார் பேருக்கு அர்ச்சனை? அம்பாள் பேருக்கு. சர்வே ஜனனம் குடும்பானாம் சமஸ்தர்ய வீர. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நாளைக்கு நடக்கிற அன்னதான விழாவுக்கு என்னால முடிஞ்ச சின்ன நன்கொடை வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷம். முருகா ஐயா, எனக்கு கொடுக்க பழம் வாங்கிட்டு வா. சரிங்க. அப்ப நான் புறப்பட. போயிட்டு வாங்க. வாங்கடா கணேசா. என்னன்னு தெரியல, 2 நாளா கணேசா முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சாமி பார்த்து வச்சு கொடுங்க. ஹலோ. சொல்லுமா. இப்படி உட்காருங்க சார்.
இங்கே உட்காருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ, சார், ஆ, தண்ணி குடிங்க. ஆ. உங்க உயிரை பணயமா வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. என்ன சார் இது? தெய்வத்தை கும்பிட வந்த இடத்துல மனுஷங்களை கும்பிட வேண்டாம். மனுஷங்களை காப்பாத்துறது தெய்வம். என் உயிரை காப்பாத்துன நீங்க ஒரு விதத்துல தெய்வம் தானம்மா. என்ன அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். தெய்வத்துக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஆமா, தனியாவா வந்தீங்க? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் அவன் தனிமைப்படும் போது தன்னோட தனிமையை போக்கிக்க தெய்வத்தை தேடி தனியா தானே வந்தாகணும். அதை விடுமா. உங்க பேர் என்ன? சாந்தி. உங்களை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. நடந்ததுக்காகவோ நடக்க போற ஏதோ ஒண்ணுக்காகவோ தான் தெய்வம் நம்மள சந்திக்க வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்பா என்ன பண்றாரு? கேகே நகர்ல மெஸ் வச்சிருக்காரு. பசியோட வரவங்களுக்கு வயிறார சாப்பாட்டை போட்டு அவங்க பசிய போக்குற புண்ணியமான தொழில் தான். ஆமா, நீங்களும் வேலைக்கு போறீங்களா? இனிமேதான் சார். வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம அம்பாள் பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். இல்லம்மா, என்ன காப்பாத்த இந்த அம்பாள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கா. இதுதான் உண்மை. ஆமா, எந்த வேலைக்கு போறீங்க? டீச்சரா. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு மேலான கல்வி தொழிலுக்கு போறீங்க. உங்ககிட்ட படிக்கிற பசங்களோட வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். எந்த வயசுல இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குமா. உங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பெத்தவங்களுக்கு நல்ல மகளாவும் வாழ போற வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார். என் பேர் விஸ்வநாதன், விபி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்ன வேணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க என் கார்டு. பரவாயில்ல சார், உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு போதும். உள்ள அர்ச்சனை கொடுத்திருக்கேன், நான் அதை போய் வாங்கிக்கிட்டு அப்படியே புறப்படுறேன். நான் எங்கே வெயிட் பண்றேம்மா. போகும்போது உங்களை கார்ல டிராப் பண்ணிட்டு போறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு பக்கத்திலே தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். வரட்டுங்களா? வாங்க. நல்லது. அம்மா. என்னடா ராஜா? பூஜாவை பாருமா, என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் தினமும் இதே விளையாட்டு தான்டா. நீ பொண்ணா பிறக்க வேண்டியவன், அவ பையனா பிறந்திருக்க வேண்டியவன். என்னமா நீயும் பூஜா மாதிரி கிண்டல் பண்ற? டேய், விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இந்த காஃபி குடி. மூஞ்சிக்கு காஃபி ஒண்ணுதான் கேளுமா. உனக்கு காஃபி இருக்குடி. கேளுன்னு சொல்றான்ல. இருடா, முதல்ல கேளுமா. என்ன கேக்கணும்? நீயே பாருமா, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் இருக்கீங்களே. கொட்டட்டுமா மூஞ்சில? நானும் கொட்டுவேன். எங்க கொட்டு பாக்கலாம். உங்க சண்டையை நிறுத்திட்டு காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. அட அம்மா, முதல்ல என் பிரச்சனையை சால்வ் பண்ணுமா. என்னடா பேசிட்டே இருக்க? அம்மா பாருமா. அம்மா பேருமே. ஏய், அப்பா வந்திருக்க போறாடி, போய் பாரு. வரட்டும், நீ முதல்ல இருங்க. முதல்ல எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. ஆமா பூஜா, போய் கதவு தரமா. போமா போ. இங்கே இரு, உன்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன். டேய், எப்ப பார்த்தாலும் அவளோட சண்டை போட்டுட்டே இருப்பியா நீ? போமா, நீ எப்பயும் அவளுதான் சப்போர்ட் பண்ற. யாரு? மோகன் வீடு இதுதானே? மெஸ் வச்சு நடத்துறாரே கணேசன், அவர் வீடு தானே? ஆமா. உங்களுக்கு யார பாக்கணும்? மோகன் தான் என்ன அனுப்பிச்சான். நான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன். ஓ, உள்ள வாங்க. வாங்க, ப்ளீஸ் கம். உட்காருங்க. பரவாயில்லைங்க. யார் பூஜா? நம்ம மோகன் அண்ணோட ஃப்ரெண்டுமா. மோகனோட ஃப்ரெண்டா? வாங்க தம்பி, உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல.
தம்பி மோகன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கம்மா. எப்பவும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். பூஜா நீ போய் காஃபி கொண்டு வாமா. சரிம்மா. அம்மா, உங்களுக்கும் உங்க 2 பொண்ணுங்களுக்கு சாரீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அப்புறம் ராஜாவுக்கு லேப்டாப், பூஜாவுக்கு ஐபோன், அப்பாவுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்கான். எல்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் எதுக்குப்பா? அவன் நல்லா இருந்தாலே போதும். தம்பி, ஏன் மருமக அவனை நல்லபடியா பாத்துக்கிறாளா? அவனுக்கு எத்தனை பசங்க? எனக்கு பேரனா பேத்தியா? அது என்ன லட்சுமி, காலையிலே யார கூப்பிட்டு நிக்க வச்சு கணக்கு எடுத்துட்டு இருக்க? இந்தாங்க. அது அண்ணனோட ஃப்ரெண்டுப்பா. யார், ராஜாவோட ஃப்ரெண்டா? இல்லப்பா, மோகன் அண்ணாவோட ஃப்ரெண்டு. தம்பி, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போங்க. சார், மோகன் இதெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு வர சொன்னான். அதனாலதான் சொல்றேன், தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. யார் இதெல்லாம் கேட்டாங்க? முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் அவன் மூஞ்சிலே ஏறிங்க. என்னங்க, வீடு தேடி வந்தவர்கிட்ட போய் மோகன் நம்ம வீட்டுக்கு மூத்த புள்ள, அவன் எப்படி இருக்கானோ என்னமோ. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல உள்ள போ. அவன் செத்தே போயிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னங்க, கொஞ்சம் கூட உள்ள போன்னு சொல்றேன்ல. சார், ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்க வந்ததுனால கோபப்படுறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டேன். அவன் இங்க வந்திருந்தான்னா ஒரு கொலையே விழுந்திருக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அவர் கிளம்ப வேண்டாம். ஏன்பா இப்படி? உனக்கு தெரியாதுமா, இவன் யார் தெரியுமா? உன் ஓடுகாலி அண்ணன் மோகனோட ஃப்ரெண்டு. தெரியும்பா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம வீடு தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறது தப்பு. அவரை பாருங்க, காஃபியை கூட குடிக்க விடாம. சார், நீங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க. இல்ல மேடம், பரவாயில்ல, கிளம்புறேன். அப்பா அண்ணன் மேல உள்ள கோபத்தினால உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் மேடம், நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போலாமே. இல்ல, வேண்டாம். இதை எடுத்துட்டு போங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கே சரின்னு படுதாப்பா? நீங்க செஞ்சது உங்களுக்கே சரின்னு படுதாப்பா? சரின்னு தாமா படுது. உன் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாதுமா. பிள்ளைங்க படிப்பு தான் முக்கியம்னு கிராமத்துல இருந்து உங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். கையில இருந்த பணத்தை எல்லாம் உங்க படிப்புக்கே செலவு பண்ணேன். உங்க அண்ணனும் நல்லா தான் படிச்சான். என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. சரி, அவன் நல்ல நிலைமைக்கு வந்து உங்களை எல்லாரையும் கரை சேர்க்கறதுக்கு எனக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா என் நினைப்பு எல்லாம் வீணா போச்சு. நல்ல நிலைமைக்கு வந்ததும் பெத்த அப்பனையே ஒரேடே எட்டி உதைச்சிட்டு போயிட்டான். நான் மெஸ் வச்சு நடத்தி அடுப்புலையும் புகையிலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல தான் அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான். அப்படிங்கறதே ஒரேடியா மறந்துட்டான். பெரிய வேலை அப்படின்னு சிங்கப்பூர் போனா அவ்வளவுதான். அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாரையும் அடியோட மறந்துட்டு எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது கூட தகவலா தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்பப்போ அவன் அனுப்பிச்சான் அப்படின்னு எவனா ஒருத்தங்க வந்து புடவை துணிமணி சோப்பு சீப்பு அப்படின்னு கொடுத்துட்டு போறான். இதுக்காகவா அவனை கஷ்டப்பட்டு இவ்வளவு படிக்க வச்சு பாழா போன? அப்பா, உங்க மன கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக உங்க கோபத்தை 3வது மனுஷன் மேல காட்டுறது எந்த விதத்துல நியாயம்? நம்மள தேடி வரவங்களை காயப்படுத்தி அனுப்புறது பெரிய தப்புப்பா. வந்தவங்களுக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை புரியுமா? உங்களை தானே தப்பா நினைச்சிட்டு போவாங்க. பெத்த பிள்ளையே என்ன மதிக்கல, மத்தவங்க யார் என்ன நினைச்சா அதை பத்தி எனக்கு என்ன? அப்பா, பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியது பெத்தவங்க கடமை. நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சிருக்கீங்க. அதுக்காக பெருமைப்படுங்க. அண்ணன் எதுவும் செய்யலையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான் எனக்காக கவலைப்படலமா, உங்க 3 பேரையும் நினைச்சுதான் கவலைப்படுறேன். எங்க 3 பேருக்கும் என்ன குறைச்சல்? எதுக்காகப்பா கவலைப்படுறீங்க? என்ன பிஎட் படிக்க வச்சீங்க?
நான் ஸ்கூல் டீச்சர் ஆக போறேன். பூஜா ஜேர்னலிசம் படிச்சா, ரிப்போர்ட் ரைட்டா. ராஜா ஆடிட்டர் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே சிஏ படிக்கிறான். எப்படியும் இந்த வருஷத்துல அவன் படிப்பு முடிஞ்சிடும். எல்லாரும் ரொம்ப நல்லா தானேப்பா இருக்கும். இல்லம்மா, இருந்தாலும் இல்லனாலும் இழுக்காதீங்கப்பா. எல்லாரும் இந்த வீட்ல நல்லா தானே இருக்கோம். நீங்க தான் மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க. பூஜா, அத கொண்ட. அப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. பிரசாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கப்பா. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருந்தேன்ல, அத சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க. நீ என் ரத்தம் தான், அவனும் என் ரத்தம் தான். ஆனா உன் மனசு அவனுக்கு மட்டும் ஏமா வரமாட்டேங்குது? அடடா, அத நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. அப்பா, இனி கோயில ஒரு விஷயம் நடந்துச்சே. என்ன? விஸ்வநாதன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரே, தெரியுமா? தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டர். இந்த மாதிரி பெரிய ஆளுங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்னோட வேலையே. அடிக்கடி இவ ரிப்போர்ட்டர்னு பெருமை அடிச்சுக்கிறது தாங்க முடியல. உனக்கு ஏன் வயிறு எரியுது சொல்லு. ராஜா, நீ கவலைப்படாத. சிஏ முடிச்சதும் நீயும் உன்னை ஆடிட்டர்னு பெருமையா சொல்லிக்கோ. சிஏ முடிச்சதானே சொல்லிக்க முடியும். சரி சரி, உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா, கோயில்ல என்னமோ நடந்துச்சுன்னு சொன்னியா, அது என்னன்னு சொல்லுமா? ஆமாப்பா, அந்த விஸ்வநாதன் சார் நான் போன நேரத்துல அவரும் கோயிலுக்கு வந்திருந்தாரு. வந்தவர் சாமி கும்பிட்டுட்டு யானைக்கு பழம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனாரு. அவ்வளவுதான், யானை கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு புரியல. யானை பாகன் வேற பாவம் பக்கத்திலே இல்ல. அங்குசம் கீழே ஒரு ஓரமா இருந்துச்சு. அந்த அங்குசத்தால யானை அடக்குறத நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். ஒரு அசட்டு துணிச்சல்ல வரது வரட்டும்னு அங்க இருந்து அங்குசத்தை எடுத்து யானை அடக்கிட்டேன். விஸ்வநாதன் சாரும் தப்பிச்சிட்டாரு. அக்கா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த யானை உன்னதாச்சும் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய், வாய முடிட்டு சும்மாறா. எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா, நல்ல காரியம். அத பாராட்டுறதை விட்டுட்டு என்னமோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய. சாந்தி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கம்மா. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான்ப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது எப்படி? இதான் முக்கியமான விஷயமா? முதல் முறையா வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டுமா. எழுந்துரு. சாந்தி, உன் குணத்துக்கு பொருத்தமான ஒருத்தனா பார்த்து அவன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய கடமை முடிஞ்சிரும்மா. அப்பா, நீங்க ஆசைப்படுற மாதிரி அக்காக்கு நல்லவரா ஒருத்தர் கிடைப்பாரு. என்னதுச்சு? நீங்க ரொம்ப மோசம். எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணிட்டு கடைசியில இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் சொல்றது. ஏய், என்னது இது? எல்லா பொண்ணுங்களும் சொல்றீங்க. என்ன தவிர உங்களுக்கு இன்னும் எத்தனை பொண்ணுங்கள தெரியும்? அடடா, இந்த பொண்ணுங்களோட வீக்னஸ் சந்தேகப்படுறதுதான். பேச்ச மாத்தாதீங்க கௌதம். என்ன தவிர உங்களுக்கு வேற எந்த பொண்ணோட தொடர்பு இல்லையே? ஓ மேல சத்தியமா இல்ல. என்னடா, எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொன்னா உடனே எனக்கு நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் சும்மா கேள்வி ஞானடா செல்லம். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டுதான். எனக்கு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, தெரியுமா? ஏன்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நாம எல்லாம் மீறி பழகி இருக்கோம். பழகிறதுக்கு ஏதாவது எல்லாம் இருக்கான்னு? கௌதம், கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் இப்பவே நமக்குள்ள நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு மஞ்ச கயிறு கட்டி 3 முடிச்சு போட்டதான் கல்யாணம் நடந்ததா அர்த்தமா? நான் எப்ப ஒண்ணு பார்த்தனோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த டயலாக் எல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? கௌதம், நான் உங்ககிட்ட இது சரியா வருமா வராதான்னு ஆர்கியூ பண்ண வரல. அப்படியே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாலும் அதுல நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரிடா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? உன் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, நம்ம பிரச்சனை. நான் தான் எதையும் எப்பவும் பிரச்சனையை பாக்குறது இல்லையே. அப்போ உங்க வீட்ல நம்ம காதல ஒத்துப்பாங்களா? உங்க வீட்ல ஒத்துப்பாங்களா? தெரியல. நீங்க தான் வந்து பேசி எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும். ஐயோ, இப்ப எதுக்கு எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும்? நம்ம கல்யாணத்துக்கு தான். நம்ம கல்யாணத்துக்கு இப்ப என்னடா அவசரம்? கௌதம், நீங்க ஆம்பளை, உங்களுக்கு எந்த அவசரமும் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டேமேன்னு
மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உறுத்திக்கிட்டே இருக்கு. இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது கௌதம். நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு தானே வரேன். எப்போ? அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல. அதான் எப்போன்னு கேக்குறேன். சரி, எப்போ வரணும் நீயே சொல்லு. இந்த வார சண்டே. சரி, ஓகே. தேங்க்யூ.